ஹாய்! வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க நல்லாவே இல்ல. ஒரு வாரம் டூரு அங்க இங்கன்னு ஜாலியா தான் சுத்திட்டு வந்தேன். இங்க வீட்டுக்கு வந்தும் ரெஸ்ட் இல்ல. கொல்லைக்கு போணும், அத பண்ணணும், இத பண்ணணும், வேலை மல்லாட்டை உரிக்கணும், காய வைக்கணும், எண்ணெய் ஆட்டுறதுக்காக வீட்ல எண்ணெய் இல்ல. அதுக்காக அப்படி பண்ணேனா, எல்லாம் சேர்ந்துட்டு அப்புறம் மொடக்கட்டாங்கீரை பறிச்சுட்டு வந்தேன். அத அரைச்சு தோசை ஊத்தி சாப்பிட்டேனா, அது குளிர்ச்சி மொடக்கட்டாங்கீரை தோசை. அது எல்லாமே சேர்ந்து சூட்ட கெளப்பி விட்டுருச்சு. வயித்தால போகுது, வாந்தி எடுக்குது, சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிக்குது, முடியல. ரெஸ்ட் எடுக்கவே முடியல. நேத்தி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது. படுத்து நல்லா தூங்குனேன். அத என் பசங்க ஆட்டுக்குட்டி என் கூட படுத்திருந்ததா, அத காமெடியா எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. அது கூட தெரியாம தூங்குனேன். தூங்கி எழுந்தா முடியல. பயங்கர தலைவலி. வயித்த வலிக்குது, பசிக்குது. சரி சூடா ஒரு டீய போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டீய போட்டு ஒரு பிஸ்கட்ட சாப்பிடலான்னு பிரிச்சேங்க கவர. கவர் பிரிக்கிற சவுண்டு கேட்டு என் ஆட்டுக்குட்டி ஃபுல்லா வந்துருச்சு. அந்த பிஸ்கட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொல்லைக்கு போனேன்னா கொல்லையிலேருந்து பலாப்பிஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அந்த பலாப்பிஞ்சை மேலே பச்சை கலரில் முள் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற காயை கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி அதில் இந்த உதுத்து வச்சேன்ல, நான் அம்மியில் தான் உதுத்துப்பேன் இந்த பலாப்பிஞ்சியை, வேக வச்ச பலாப்பிஞ்சியை. கொடக்கல்லுலேயும் பண்ணலாம். ஆனா, அது மிக்ஸிலயும் பண்ணலாம். நான் பண்ணதில்ல இது வரைக்கும். ஆனா, மிக்ஸியில பண்ணதா சொல்லியிருக்காங்க எங்க அக்கா எல்லாம். அதனால மிக்ஸிலயும் பண்ணலாம். அத அப்படியே கொட்டி கலர வேண்டியது தான். தேங்காய் போட்டு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டே தான் ஆகணும்னு இல்ல. பிடிக்காதவங்க வேணான்னு கூட விட்டுறலாம். ஆனா, வெல்லம் போட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கிளறி இறக்கி சாப்பிட வேண்டியது தான். ஸ்நாக்ஸ் மாரியும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு பெசஞ்சும் சாப்பிட்லாம். அப்படியே கூட சும்மாவே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்திங்க இது. இந்த டூர் போகிறவங்கலாம் இந்த லீவில் போகவே போகாதீங்க. நான் போயிட்டு செம்ம அவஸ்தைப்பட்டுட்டோம். திருச்செந்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. எப்போவுமே நான் திருச்செந்தூருக்கு போய் அப்படி ஆனதே இல்லை. காலையில் 8 மணிக்கு பொது தரிசனம் க்யூவில் போய் நின்னோம். 4 மணியாச்சு சாமி பார்த்துட்டு வெளில வரதுக்கு. அவ்வளோ நேரம் ஆகி போச்சு. அதனால் இந்த லீவ் முடிஞ்சு டூர் போகிறவங்கலாம் போங்க, கோவிலுக்கு போகிறவங்க. ஓகே.